வாங்குங்க, ரொம்ப டேஸ்ட்டான குடல் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் ஒரு ஆட்டுக்குடல் எடுத்திருக்கேங்க. இது வந்து கடையிலே சுத்தம் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேங்க. வீட்டில் வந்து ஒரு 5 தண்ணை 6 தண்ணை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு அதில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு அதையும் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு செம்பளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை செம்பளவு அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்துக்கலாங்க. அரிசி களைஞ்ச தண்ணி வந்து கொஞ்சம் தூசியாக இருக்குது, அதை கீழே ஊற்றிட்டு நான் 2வது தண்ணி எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 10 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் குடல் நல்லா வெந்து வரும். அரிசி களைஞ்ச தண்ணி சேர்க்குறதுனால குடலில் வந்து அந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லு வருங்க, அது வந்து வராது. வயிற்று புண்ணுக்கும் அரிசி தண்ணி ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், 10 விசில் வச்சு நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. இது வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு என்னோடய சேனலில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், என்னோடய சேனலில் போய் பாருங்கள். இப்போ புளி கரைசல் அதில் சேர்த்துக்கலாம். புளி வந்து நீங்கள் இந்த அளவில் சேர்க்கணுங்க, அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குடல் குழம்புக்கு எப்போவுமே உரப்பு புளிப்பு ரெண்டுமே கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். பட்டை வகை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி ரெண்டையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க. கூட்டி வச்சுருக்க குழம்பு அதில் சேர்த்துடலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, கொஞ்சமாக கசகசை, ஒரு பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் கலவையை சேர்த்துக்கோங்க. எப்போவுமே தேங்காய் சேர்க்கும் போது அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. என்னோடய சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம தீபாவளி பலகாரங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.